திமுக ஆட்சி அமைந்ததும் கிண்டியில் 240 கோடி ரூபாய் செலவில் பல்நோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டதாகவும் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இல்லாத சிறப்புகள் அங்கு உள்ளதாகவும் குறிப்பிட்ட அமைச்சர் ஏவாவேலு தற்பொழுது மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை மத்திய அரசு அரசியலுக்காக கையில் எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஒரு செங்கல் வச்சு காட்டினார். இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அடிக்கல் நாட்டப்பட்ட கல்லுன்னு சொன்னார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் எடுத்து போட்டீங்க தொலைக்காட்சியெல்லாம். ஆனால் இந்த ஆட்சி வந்த உடனேயே அதுக்கு இணையாக கிண்டியில் பல்நோக்கு மருத்துவமனை என்று ஒன்றை கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு ஏறத்தாழ 240 கோடி ரூபாயில் இன்றைக்கு அதை கட்டியிருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கள். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இல்லாத சிறப்புகள்லாம் அந்த மருத்துவமனையில் இருக்குது. அதாவது கேத் லேபிலிருந்து, எம்ஆர்ஐயிலிருந்து, சிடி ஸ்கேன்லேருந்து, ஸ்பெஷல் வார்டிலிருந்து ஏன்னா எல்லாமே இப்போ அங்கே இருக்குது. அந்தளவுக்கு நாங்கள் எவ்வளோ நாளில் செஞ்சுருக்கிறோம்? 13 மாதத்திலே செஞ்சுருக்கிறோம். அது ஒப்பந்த காலம் என்று எடுத்துக்கொண்டால் 18 மாதம் ஒப்பந்த காலம் அது. ஆனால் 13 மாதத்தில் அதை திறந்து நாங்கள் திறப்படா பண்ணியிருக்கிறோம்.